ஆண்டவனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள் என்று தேவன் நம்மை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நாம் அநேக நாட்கள் தேவனை மறந்து அவருடைய அன்பை விட்டு விலகி இருக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. நாம் அப்படி இல்லாதபடிக்கு நம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஒருபோதும் மறவாத தேவனாக இருக்கிற இந்த உலகத்தில் மனிதர்கள் அநேகர் மறந்து விடுகிறார்கள். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட ஒரு மணவாட்டி, ஒரு பெண் ஆடை ஆபரணங்களையும் ஆடைகளையும் எப்படி மறவாதபடிக்கு அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் நம்முடைய தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் மறவாதபடிக்கு நினைக்க வேண்டும். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது யாக்கோப்பை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒரு ஸ்திரீயானவர் தன் குழந்தையை எப்படி மறவாதபடிக்கு நேசித்து அதை எல்லாவற்றையும் செய்கிறார்களோ, அதுபோல் தேவன் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை அந்த ஸ்திரீயானவள் கூட குழந்தையை மறந்து விட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வேதவசனம் சொல்லுகிறது. அதுபோல் யாக்கோபை பார்த்து தேவன் இஸ்ரவேலை பார்த்து தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் மறப்பதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் தேவன் ஒருபோதும் எந்த மனிதர்களையும் எந்த ஜனங்களையும் மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை, இஸ்ரவேலர்களை ஒரு தாய் மறந்தாலும் அவர் நம்மை தம்முடைய ஜனங்களை தேவன் மறவாதபடிக்கு நேசித்து மிகவும் நேர்த்தியாக நடத்தி வருகிறார். ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் 40 வருஷங்கள் நடத்தின போது கறவல் ஆடுகளை மெதுவாக நடத்துகிறேன், நாம் மறப்பதில்லை என்று அவருடைய அன்பை அதிகமாக அந்த 40 வருஷங்களும் தேவனுடைய அன்பை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காட்டி எந்தளவாய் அதிசயங்களும் அற்புதங்களையும் நடத்தி வந்தார். அதுபோல் தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்கள் மறந்து விட்டார்கள் என்று தேவன் மிகவும் வேதனையோடு கூட மனதிலிருந்து மனவேதனையோடு கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறதை நாம் வாசித்தோம். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள் என்று தேவன் மிகவும் வேதனைப்படுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த வேளையில் இந்த வசனத்தில் வாசித்திருக்கிறோம். நாம் இன்றும் அநேக மனிதர்கள் தேவனை அநேக நன்மைகளை அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனை மறந்து விடுகிறார்கள். தேவனை தேட முடியாதபடிக்கு அவர்களுக்கு நேரம் இல்லாமல் போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்துதான் ஜனங்களை பார்த்து தேவன் மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறார். அதுபோல் அந்த வேதனை நாம் அறிந்து ஆண்டவரை மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேடுகிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதவசனத்தின்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை மறந்து விடாதபடிக்கு அந்த மறவாத தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிற தேவனை நீங்கள் மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரை தேடுங்கள், அவரை பின்பற்றுங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளையாக நாம் வாழ்வோம். தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோம். அவர் எப்படி மறவாமல் இருக்கிறாரோ நீங்கள் அதுபோல் மறவாதபடிக்கு தேவனை அதிகமாக தேடுங்கள். தேவனோடு இடத்தில் அதிகமாக ஐக்கியமாக இருங்கள். அவரை போல மாறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சபிக்கலாம். எங்களை அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் மனிதர்கள் மறந்தாலும் நீர் எங்களை மறவாதபடிக்கு நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் உம்முடைய ஏக்கங்கள், உம்முடைய மனவேதனைகள் அநேக நாட்களாக என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்று உம்முடைய மனதின் வேதனை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி கொள்ள மறவாத தேவனை எப்போது நாங்களும் மறவாதபடிக்கு உம்மை நாங்கள் தேடும்படியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுப்பீராக. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
இந்த தேவனுடைய அன்பையும் மனவேதனையும் புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேட உம்மோடு கிட்டி சேர நீர் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் மறந்தாலும் நீர் மறவாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் நேசித்து எங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.